வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்மளோட டாபிக் என்னென்னா, செக்ஷன் 8 வந்து இம்பேக்ட் டெஸ்ட் ரெக்யர்மெண்ட் ஃபார் கார்பன் ஸ்டீல். இதுதான் வந்து நம்மளோட டாப்பிக்கு. செக்ஷன் 8 வந்து கார்பன் ஸ்டீலுக்கு வந்து இம்பேக்ட் டெஸ்ட் ரெக்யர்மெண்ட்லேருந்து எக்ஸம்ஷன் கிடைக்குதா, என்னென்னலாம் கண்டிஷன்லலாம் வந்து பார்க்கணும், இதைத்தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இம்பேக்ட் டெஸ்ட் வந்து ஏன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை, நம்மளோட மெட்டீரியலோட டஃப்னஸை வந்து செக் பண்ணுவோம். இந்த டஃப்னஸ் வந்து எந்த ப்ராப்பர்ட்டிஸ் அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னா டக்டிலிட்டி. ஓகேங்களா, மெட்டீரியலோட டக்டிலிட்டியை வச்சு தான் நம்ம வந்து இந்த டஃப்னஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம வந்து மெட்டீரியல் வந்து ஒரு நெகட்டிவ் டெம்பரேச்சர்லேயோ இல்லை சப்-ஜீரோ டெம்பரேச்சர்லேயோ வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு என்னென்னா அந்த இடத்துல வந்து டிரான்சிஷன் நடக்கும். டிரான்சிஷன் அப்படின்னா ஒரு அலோட்ராஃபிக் சேஞ்சஸ், ஒரு ஸ்ட்ரக்சர்லேருந்து இன்னொரு ஸ்ட்ரக்சர் மாறுதல் வந்து ஏற்படும். இப்போது வந்து சப்-ஜீரோ டெம்பரேச்சரோ இல்லை ஜீரோ டெம்பரேச்சர்லையோ இப்போ என்ன நடக்கும்னா உங்களுக்கு வந்து டக்டில் ஸ்ட்ரக்சர்லேருந்து பிரிட்டில் ஸ்ட்ரக்சர் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம அந்த மெட்டீரியலில் வந்து உள்ள இப்போ வந்து சில மெட்டீரியல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நெகட்டிவ் டெம்பரேச்சர் யூஸ் பண்ணோம்னா அந்த மெட்டீரியல் வந்து கேப்பபிளாக இருக்கா, அந்த டெம்பரேச்சரை வந்து விஸ்டாண்ட் பண்ணி அதோட டஃப்னஸ் ப்ராப்பர்ட்டி வந்து நல்லா இருக்கா, அதை தான் வந்து நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஸோ அதனால தான் வந்து இந்த இம்பேக்ட் டெஸ்ட் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஓகேங்களா, அந்த மெட்டீரியலுக்கு வந்து அந்த நெகட்டிவ் டெம்பரேச்சர்லேயும் விஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கா அப்படின்னு வந்து இந்த இம்பேக்ட் டெஸ்ட் மூலயமா நம்ம வந்து செக் பண்ணி நம்ம வந்து அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து இந்த இம்பேக்ட் டெஸ்ட்டு. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம வந்து அந்த கண்டிஷனுக்குள்ளே போவோம். என்னென்ன கண்டிஷன்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கணும் இந்த இம்பேக்ட் டெஸ்ட்டு வந்து எக்ஸம்ஷன் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இதில் வந்து என்னென்னா ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து UG20F. ஓகேங்களா, அதை இங்கே அந்த பேராகிராஃபில் போய் பார்க்கணும். ஸோ அதில் வந்து சில கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா அப்படின்னா வந்து நம்ம மெட்டீரியலுக்கு வந்து எக்ஸம்ஷன் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து அப்போதைக்கு இம்பேக்ட் டெஸ்ட் வந்து பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் அதில் அந்த கண்டிஷனில் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகலை அப்படின்னா ரெண்டாவது கண்டிஷனுக்கு போகணும். ஸோ அதில் சாட்டிஸ்ஃபைட் ஆகுதா அப்படின்னு வந்து பார்க்கணும். ரெண்டாவது கண்டிஷன் வந்து UCS 66A. ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஒரு டெம்பரேச்சரை வந்து கண்டுபிடிப்போம். அந்த மெட்டீரியலுக்கு என்ன டெம்பரேச்சர், அந்த டெம்பரேச்சர் வந்து நம்ம டிசைன் டெம்பரேச்சரோட கம்மியாக இருந்துச்சுன்னா பண்ண தேவையில்லை. அதுவே வந்து அது அதிகமாக இருக்குது, டிசைன் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குன்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இம்பேக்ட் டெஸ்ட் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் வந்து எக்ஸம்ஷன் கிடைக்கலைன்னா அடுத்து மூணாவது கண்டிஷனுக்கு போகணும். ஸோ மூணாவது கண்டிஷன் என்னென்னா UCS 66B. இதில் வந்து கோஇன்சிடென்ஸ் ரேஷியோ அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு டெம்பரேச்சரை வந்து கிடைக்கும். அந்த டெம்பரேச்சரை வந்து நம்மளுக்கு வந்து நம்ம அந்த அந்த கேர்வில் வந்து கிடைச்சக்கூடிய டெம்பரேச்சரோட மைனஸ் பண்ணணும். ஸோ அந்த வேலையை டிசைன் டெம்பரேச்சரோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிசைன் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்குது, இது கம்மியாக இருக்குன்னா நம்ம இம்பேக்ட் டெஸ்ட் பண்ண தேவையில்லை. இதுவே வந்து இது வந்து அதிகமாக இருக்குது, டிசைன் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குன்னா நம்ம வந்து பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் இந்த போஸ்டல் ஹீட் ட்ரீட்மெண்ட் வச்சு நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது. ஸோ சில மெட்டீரியலில் வந்து நம்ம போஸ்டல் ஹீட் ட்ரீட்மெண்ட்டே பண்ண மாட்டோம். ஸோ வந்து நம்ம வந்து மேண்டேட்டரி கிடையாது, அந்த கோட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து பண்ணினோம்னா அதுக்கு ஒரு எக்ஸம்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரிடக்ஷன் டெம்பரேச்சர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதோட நம்ம வந்து அந்த கர்வ்ஸில் வந்து கிடைச்ச டெம்பரேச்சரை வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணோம்னா அதையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். சரிங்களா, அதையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு டிசைன் டெம்பரேச்சரோட கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். டிசைன் டெம்பரேச்சரோட கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்து நம்ம வந்து இம்பேக்ட் டெஸ்ட் பண்ண தேவையில்லை. டிசைன் டெம்பரேச்சரோட அதிகமாக இருக்குன்னா நம்ம இம்பேக்ட் டெஸ்ட் வந்து பண்ணணும். ஓகேங்களா, அதுதான் வந்து UCS 60AC அந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். சரி வாங்க நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் UG20F, அதில் உள்ள ரெக்யர்மெண்ட்லாம் பார்ப்போம். ஓகேங்களா, இம்பேக்ட் டெஸ்ட் வந்து எப்போ தேவையில்லை அப்படின்னா கீழே இருக்க அந்த 5 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து இம்பேக்ட் டெஸ்ட் வந்து அந்த மெட்டீரியலுக்கு பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து இந்த மெட்டீரியல் வந்து பின் நம்பர் குரூப் நம்பர் 1 ஆர் குரூப் நம்பர் 2 அந்த உள்ள மெட்டீரியலுக்கு ஓகேவா திக்னஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ வந்து இந்த திக்னஸை பார்த்துட்டு ஸோ அந்த திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்குது, ஸோ அந்த மெட்டீரியல் வந்து எந்த கேர்வில் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இப்போ கேர்வ் ஏல ஆக்ட் ஆகுது, திக்னஸ் வந்து 13க்கு கீழே இருக்குன்னா நம்மளுக்கு வந்து
எக்ஸம்ஷன் இருக்குது. பட் ஃபர்தராக வந்து செக் பண்ணி பார்க்கணும் அடுத்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை ஆகுதா. ஏன்னா எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் உங்களுக்கு வந்து இம்பேக்ட் டெஸ்ட் வந்து பண்ண தேவையில்லை. அடுத்து ரெண்டாவது வந்து இந்த பியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மெட்டீரியல் வந்து பிசிடி அந்த கேர்வில் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னா 25 mm அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து நம்ம இம்பேக்ட் டெஸ்ட் வந்து பண்ண தேவையில்லை. அடுத்த கண்டிஷன்லேயும் மற்ற கண்டிஷன்லாம் வந்து இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய அந்த ப்ரெஷர் வெசலோ அந்த மெட்டீரியலோ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹைட்ரோ டெஸ்ட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து இம்பேக்ட் டெஸ்ட்லேருந்து நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம். ஓகேங்களா. அது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் மூணாவது வந்து இந்த டிசைன் டெம்பரேச்சர். இப்போ டிசைன் டெம்பரேச்சரில் வந்து உங்களுக்கு வந்து 345 டிகிரி செல்சியஸுக்கு மேலே வந்து அந்த டிசைன் டெம்பரேச்சர் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நாட் கோல்டர் தேன் -29 டிகிரி செல்சியஸ் அது கீழேயும் நம்மளுக்கு வந்து டிசைன் டெம்பரேச்சர் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து அது ஒரு எக்ஸம்ஷன். அதுக்கப்புறம் தெர்மல் அண்ட் மெக்கானிக்கல் ஷாக். இப்போ நம்மளுடைய அந்த மெட்டீரியலில் வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனில் கண்டினியூஸாக ஏதாச்சும் ப்ரெஷர் ஃப்ளக்சுவேஷன் அதே மாதிரி உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் அந்த மாதிரி எதுவும் வந்து இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட் உங்களுக்கு வந்து எக்ஸப்ஷன் கிடைக்காது. அதே மாதிரி இந்த சைக்ளிக் லோடிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் ப்ரெஷரு அதே மாதிரி டெம்பரேச்சரு உங்களுக்கு சடன் ரைஸு சடன் ட்ராப் அப்படி மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு இந்த எக்ஸப்ஷன் கிடைக்காது. ஸோ இந்த 5 பாயிண்ட்டையும் ஓகேவா எது சாட்டிஸ்ஃபைட் ஆகுதோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து இம்பேக்ட் டெஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து தேவையில்லை. ஸோ எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். இந்த இம்பேக்ட் டெஸ்ட் ரெக்யர்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். இந்த 5 பாயிண்ட்டையும் நம்ம வந்து மனசில் வச்சுக்கோங்க. இந்த 5 பாயிண்ட்டையும் நம்ம வந்து எப்போ வந்து ஒரு மெட்டீரியல் வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணுதோ அப்போ வந்து நம்ம வந்து இம்பேக்ட் டெஸ்ட் வந்து பண்ண தேவையில்லை. ஓகேங்களா. ஆனால் ஏதாச்சும் ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணலைன்னா இந்த எக்ஸம்ஷன் வந்து இதுக்கு வந்து அந்த மெட்டீரியலுக்கு வந்து பண்ண முடியாது. ஸோ அடுத்த கண்டிஷன் என்ன இருக்குது அதில் போய் பார்க்கணும். அதில் நம்மளுக்கு எக்ஸம்ஷன் கிடைக்குதா அப்படியே வந்து நம்ம வந்து அந்த மொத்தம் வந்து அடுத்து வந்து மொத்தம் 4 கண்டிஷன் அது ஒன்று பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து 2வது கண்டிஷன் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இப்போ 2வது கண்டிஷன் வந்து UCS 66A. ஓகேங்களா. அங்கே போய் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த UG20Fல வந்து எக்ஸம்ஷன் வந்து கிடைக்கல அப்படின்னா நெக்ஸ்ட்டு கண்டிஷன் இந்த UCS 66A அந்த இதுக்கு வந்து நம்ம வந்து போகணும். ஸோ இதுக்கு இந்த சார்ட்டில் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான வேல்யூஸ் என்னென்ன வேணும் அப்படின்னா ஒன்று வந்து மெட்டீரியலோட திக்னஸ்ஸு அதுக்கப்புறம் டிசைன் டெம்பரேச்சர் அது ரெண்டும் நம்மளுக்கு வந்து வேணும். ஓகேங்களா. இப்போ வந்து எப்படின்னா டிசைன் டெம்பரேச்சர் வந்து சைடில் வந்து டெம்பரேச்சரில் வந்து ஒய் ஆக்சிஸில் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஆக்சிஸில் வந்து மெட்டீரியலோட திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வந்து வரைகிறோம் திக்னஸ்லேருந்து. அதே மாதிரி அந்த டிசைன் டெம்பரேச்சரில் ஒரு திக்னஸ் வரைகிறோம். ரெண்டு எங்கே இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு வந்து பார்க்கணும். இப்போ வந்து ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் வந்து அந்த இப்போ கேர்வ் கீழே உள்ள நோட்ஸில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 8ல் உங்களுக்கு வந்து சிக்கே பண்ணி கொடுத்துருக்காங்க. கேர்வ் ஏ இந்த மெட்டீரியல் வந்து கேர்வ் ஏல ஆக்ட் ஆகுது, இந்த மெட்டீரியல் வந்து கேர்வ் பியில் வந்து வரும், இந்த மெட்டீரியல் வந்து கேர்வ் சி கேர்வ் டியில் வரும் அப்படி வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எதை வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நார்மலைசிங் டெம்பர்டு அந்த ஹீட் எலிமெண்ட் வச்சு நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து எந்த மெட்டீரியல் வந்து எந்த கேர்வில் வரும் அப்படி வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வந்து நம்ம வந்து எந்த மெட்டீரியல் வந்து இந்த மெட்டீரியல் வந்து எந்த கேர்வில் வருது அப்படின்னு வந்து பார்ப்போம். ஓகேவா. இதில் வந்து நான் அசம்ஷனில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கேர்வ் வந்து என்னோடய மெட்டீரியல் கேர்வில் வரும் அப்படின்னு வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து எப்படின்னா என்னோடய மெட்டீரியல் திக்னஸ் வந்து 1, அதுக்கப்புறம் வந்து என்னோடய டிசைன் டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு வந்து 80 டிகிரி ஃபேரன்ஹீட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டுக்கும் பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைகிறேன். ஸோ 2 லைனும் ஒரு இன்டர்செக்ட் ஆகிற லைன் பார்ப்பேன். ஸோ எது எங்கே இன்டர்செக்ட் ஆகுது ஒன்று வந்து இந்த கேர்வ் இப்போ நான் என்னோடய மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கேர்வில் இருக்குது அப்படின்னா வந்து நான் இன்டர்செக்ட் பாயிண்ட் வந்து கேர்வ் ஏலையோ அதே பாயிண்ட்லேயோ இல்லை வந்து கேர்வ் ஏக்கு மேலேயோ வந்து இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா வந்து நான் வந்து இந்த இம்பேக்ட் டெஸ்ட்டில் வந்து நான் வந்து தப்பிப்பேன். எக்ஸம்ஷன் எனக்கு வந்து கிடைக்கும். ஸோ இம்பேக்ட் டெஸ்ட் வந்து பண்ண தேவையில்லை. இதுவே வந்து கேர்வுக்கு கீழே வந்து உங்களுக்கு டச் ஆச்சு இன்டர்செக்ட் ஆச்சுன்னா வந்து நம்ம வந்து இம்பேக்ட் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும். ஓகேங்களா. பண்ணணும். பட் வந்து அதர் கண்டிஷன்லேயும் நான் வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அதில் ஏதாச்சும் நம்மளுக்கு எக்ஸம்ஷன் கிடைக்குதா அப்படின்னு வந்து பார்ப்போம். அடுத்த கண்டிஷன் வந்து என்னென்னா ஒன்றும் இல்லை இந்த கோஇன்சிடென்ஸ் ரேஷியோ சரிங்களா. அந்த கோஇன்சிடென்ஸ் ரேஷியோ தான் வந்து
நம்ம வந்து அதை வச்சு தான் நான் வந்து நம்ம மெட்டீரியலுக்கு வந்து எக்ஸம்ஷன் கிடைக்குமான்னு வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெம்பரேச்சரில் வந்து உங்களுக்கு வந்து போனஸ் கொடுப்பாங்க ரிடக்ஷன் பண்ணுறதுக்காக. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்னா அந்த கோஇன்சிடென்ஸ் ரேஷியோ வந்து நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஸோ அந்த இதில் வந்து 1 வரைக்கும் நம்மளுக்கு கோஇன்சிடென்ஸ் ரேஷியோ இருக்குது. ஸோ வந்து நம்மளோட வேல்யூ எப்போவுமே லெஸ் தேன் 1க்குள்ளே தான் வரணும். ஸோ நம்ம வந்து பார்ப்போம். இதில் வந்து நான் வந்து ஒரு அசம்ஷன்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? என்னோடய இது வந்து 0.8 வருது. ஸோ 0.8க்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு லைன் வந்து பெர்பெண்டிகுலர் லைன் வந்து வரைகிறோம். ஸோ இந்த கர்வில் வந்து பெர்பெண்டிகுலர் லைன் வந்து வரைகிறோம். ஸோ வரைஞ்சி எதில் டச் ஆகுதோ அந்த டச் ஆகிறதுலேருந்து இன்னொரு லைன் வந்து அந்த டுவோர்ட்ஸ் அந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு பெர்பெண்டிகுலராக வந்து இன்னொரு லைன் வரையணும். ஸோ எந்த டெம்பரேச்சரில் வந்து அது வந்து டச் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து நான் என்னோடய லைன் வந்து 20 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் டச் ஆகுது. ஸோ வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து நான் வந்து ஒரு இந்த கர்வ்ஸில் வந்து ஒரு வேல்யூ, ஓகேவா? இப்போ இந்த கர்வ் இருக்குது பார்த்தீங்களா, ஏபிசிடி, அதை வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஒரு இந்த மாதிரி இங்கே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்வர்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த திக்னஸை வச்சு எந்த கர்வில் ஆக்ட் ஆகுது, அதுக்கு என்ன டிகிரியில் வந்து வருது, என்ன டெம்பரேச்சரில் வந்து வருது அப்படின்னு வந்து ஒரு கன்வர்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கன்வர்ஷனில் போய்ட்டு நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? அந்த கன்வர்ஷனில் எவ்வளோ டெம்பரேச்சர் வருது, அந்த டெம்பரேச்சரோட நம்ம வந்து இதில் கிடைக்கிற டெம்பரேச்சரோட நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணி என்ன வேல்யூ வருது அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அந்த வேல்யூ வந்து டிசைன் டெம்பரேச்சரோட கம்மியாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? இப்போ எப்போவுமே வந்து இம்பேக்ட் டெஸ்ட்லேருந்து நம்ம வந்து எக்ஸம்ஷன் வாங்கணும்னா டிசைன் டெம்பரேச்சரோட நம்ம ரிடக்ஷன் பண்ண வேல்யூ வந்து எப்போவுமே கம்மியாக இருக்கணும். கம்மியாக இருந்தால் தான் இம்பேக்ட் டெஸ்ட்லேருந்து நம்ம வந்து எக்ஸம்ஷன் வாங்க முடியும். ஓகேங்களா? இந்த கண்டிஷன்லையும் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை, இந்த எக்ஸம்ஷன் கிடைக்கல அப்படின்னா அடுத்த கண்டிஷனுக்கு நம்ம வந்து போகணும். இது வந்து UCS 68C, இது வந்து போஸ்டல் ஹீட் ட்ரீட்மெண்ட். அதை வச்சு நம்மளுக்கு வந்து எக்ஸம்ஷன் வாங்கலாம். ஓகேங்களா? சில மெட்டீரியலில் வந்து போஸ்டல் ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு கோட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மெட்டீரியலுக்கு நம்ம வந்து போஸ்டல் ஹீட் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு எக்ஸம்ஷன் ரிடக்ஷன், அந்த டெம்பரேச்சர் ரிடக்ஷனில் வந்து எக்ஸம்ஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் செக் பண்ணி பார்த்துட்டு இம்பேக்ட் டெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு நம்ம வந்து பார்ப்போம். இப்போ வந்து என்னென்னா வந்து நம்ம அந்த வேல்யூஸில் அந்த டெம்பரேச்சர், அந்த கர்வில் வந்து ஒரு டெம்பரேச்சர் நம்ம வந்து திக்னஸை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிருப்போம். அந்த டெம்பரேச்சரோட நம்ம வந்து -70 டிகிரி செல்சியஸை வந்து நம்ம வந்து ரிடக்ஷன் பண்ணணும். ஸோ அந்த ரிடக்ஷன் பண்ணுற வேல்யூவை வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி வந்து செக் பண்ணும்போது டிசைன் டெம்பரேச்சரோட கம்மியாக இருந்துச்சு, நம்மளுடைய இந்த ரிடக்ஷன் டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்குன்னா நம்மளுக்கு வந்து இம்பேக்ட் டெஸ்ட் வந்து தேவையில்லை. இல்லை நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்குது, டிசைன் டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இம்பேக்ட் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும். ஓகேங்களா? சில மெட்டீரியலில் வந்து இந்த போஸ்டல் ஹீட் ட்ரீட்மெண்ட் மேண்டேட்ரியாக இருக்கும். இந்த லேத்தல் அந்த சர்வீசஸ்ஸு, அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த 32 mm, இப்போ வந்து 32 mm அந்த திக்னஸில், ஓகேவா? இப்போ கார்பன் ஸ்டீலுக்குலாம் 32 mm திக்னஸ்க்கு வந்து அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம வந்து போஸ்டல் ஹீட் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆகாது. ஸோ நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த ரிடக்ஷன் வந்து அந்த மாதிரி மெட்டீரியலுக்கு வந்து கிடைக்காது. ஓகேங்களா? ஃபஸ்ட் இது வந்து கீழே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸெப்ட் அஸ் எக்ஸம்ஷன் இன் UG20F, UCS 66, UCS 68. ஓகேங்களா? இம்பேக்ட் டெஸ்ட் வந்து நம்ம வந்து அதில் எக்ஸம்ஷன் இல்லைன்னா நம்ம வந்து இம்பேக்ட் டெஸ்ட்டு வந்து நம்ம வந்து பண்ணணும். வெல்டு மெட்டல் HIZ. ஓகேங்களா? இதுக்கெலாம் நம்ம வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா? இதில் ஒன்றுமே இல்லை. என்னென்னா நான் வந்து என்ன மெட்டீரியல் எடுத்துக்கேன்னா ASTM A105, அதோட மினிமம் டிசைன் டெம்பரேச்சர் வந்து -30 டிகிரி செல்சியஸ், திக்னஸ் வந்து 3.5 inches, அதே மாதிரி கோஇன்சிடென்ஸ் ரேஷியோ வந்து 0.8. இந்த வேல்யூவை நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன, நம்ம வந்து என்ன கர்வில் வந்து அந்த மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா இந்த மெட்டீரியல் வந்து கர்வ் Aல இருக்குது. ஓகேங்களா? இந்த கர்வ் Aல இருக்குது. நான் திக்னஸை வச்சு ஒரு டெம்பரேச்சர் வந்து நான் வந்து கண்டுபிடிப்பேன். ஓகேங்களா? இப்போ இது 3.5 வந்து இன்ச்சஸ்ஸு. நான் இது வந்து எப்படின்னா SI யூனிட்டில் இருக்குது, கஸ்டமர் யூனிட்லேயும் இருக்குது. சரிங்களா? அப்போ 3.5 இன்ச்சஸ்க்கு 88.9 mm. ஓகேங்களா?
கர்வ் ஏனா 46 டிகிரி செல்சியஸ். ஸோ 46 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நான் வந்து இம்பேக்ட் டெஸ்ட் வந்து பண்ண தேவையில்லை. ஓகேங்களா. என்னோடய டிசைன் டெம்பரேச்சர் வந்து 46 வரைக்கும் இருந்துச்சுன்னா பண்ண தேவையில்லை. 46 கீழே இருந்துச்சுன்னா நம்ம வந்து பண்ணணும். நம்மளோட டிசைன் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது? -30 டிகிரி செல்சியஸ். ஸோ வந்து இதில் வந்து எக்ஸப்ஷன் எனக்கு கிடைக்கலை. அடுத்து வந்து நம்ம என்ன போகிறோம், யூசிஎஸ்ஸு அந்த பிக்கு போவோம். ஸோ சரிங்களா. அந்த பியில் வந்து நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து அந்த கோஇன்சிடென்ஸ் ரேஷியோ வந்து நம்ம வந்து தேவை. நான் வந்து இங்கே வந்து 0.8 எடுத்திருக்கேன். ஸோ 0.8 எடுத்திருக்கேன். நான் வந்து அந்த கேர்வில் டச் ஆகி கீழே அந்த பெர்பெண்டிகுலர் லைன் வரையும்போது எதில் போய் டச் ஆகுது, எனக்கு வந்து ஒரு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 12 டிகிரி செல்சியஸில் வந்து போய் டச் ஆகுது. ஸோ நான் வந்து என்னோடைய அந்த டெம்பரேச்சர் 46 டிகிரி செல்சியஸோட -12 டிகிரி செல்சியஸை நான் வந்து ரிடக்ஷன் பண்ணும்போது எனக்கு ஒரு டெம்பரேச்சர் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது அந்த டெம்பரேச்சரோட நான் வந்து இந்த டிசைன் டெம்பரேச்சரை வந்து நான் வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பேன். டிசைன் டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருந்துச்சு நான் கண்டுபிடிச்ச டெம்பரேச்சரோட அப்படின்னா நம்ம வந்து இம்பேக்ட் டெஸ்ட் பண்ணணும். இல்லை நம்ம கண்டுபிடிச்ச டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்குது டிசைன் டெம்பரேச்சரோட அப்படின்னா இம்பேக்ட் டெஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து அந்த கண்டிஷனையும் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கண்டிஷன்லேயும் நம்மளுக்கு வந்து எக்ஸம்ஷன் கிடைக்கல. நெக்ஸ்ட்டு கண்டிஷனுக்கு போகணும். ஓகேங்களா. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3.5 இன்ச்சஸ் 3.5 இன்ச்சஸ்னால் வந்து உங்களுக்கு வந்து அந்த 1/4 அந்த 32 mm மேலே தான் வந்து இந்த திக்னஸ் இருக்குது. ஸோ வந்து நான் P1 இது வந்து P1 மெட்டீரியல். ஸோ இந்த P1 மெட்டீரியலுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த திக்னஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த பிடபிள்யூஹெச்டி பண்ணும்போது இந்த மெட்டீரியலுக்கெலாம் வந்து நீங்கள் பிடபிள்யூஹெச்டி கம்பல்சரி பண்ணி ஆகணும். ஸோ வந்து இந்த ASTM A105க்கு நம்மளுக்கு வந்து அந்த UCS 68C அந்த கண்டிஷனை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து எக்ஸப்ஷன் கிடைக்காது. இதுவே வேறு மெட்டீரியல் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து 70 டிகிரி செல்சியஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு போனஸாக கிடைக்கும் ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ எப்படி எந்த டெம்பரேச்சரோட ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த கேர்வில் வச்சு நம்ம வந்து அந்த திக்னஸையும் இந்த கேர்வையும் வச்சு நம்ம ஒரு டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சிட்டு போவோம் இல்லையா, அந்த டெம்பரேச்சரோட 70 டிகிரி செல்சியஸை வந்து ரிடக்ஷன் பண்ணி அந்த வேல்யூவை வந்து நம்ம வந்து அந்த மினிமம் அந்த டிசைன் மெட்டீரியல் திக்னஸுக்கு வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு வந்து அந்த ரிடக்ஷன் பண்ணி கிடைக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து டிசைன் டெம்பரேச்சரோட கம்மியாக இருந்துச்சுன்னா இம்பேக்ட் டெஸ்ட் பண்ண தேவையில்லை. இதுவே வந்து அதிகமாக இருந்துச்சு டிசைன் டெம்பரேச்சர் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இம்பேக்ட் டெஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணியே ஆகணும். ஓகேங்களா. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன். அடுத்து நான் என்ன வீடியோ உங்களுக்கு வேணுனாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன், வீடியோ போட பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்னென்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து அதுக்கு வந்து இம்பேக்ட் டெஸ்ட் வந்து ரெக்யர்மெண்ட் இருக்குது. ஸோ அதோட எக்ஸம்ஷனை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பார்ப்போம். இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வந்து அடுத்த ஒரு புது வீடியோ வந்து உங்களை வந்து சேரும். Until bye bye, see you, take care.